வட்டபாறை ஆண்டு வரக்கூடிய என் பேரு வல்லரக்கன் என்றது என்ன வெள்ளா இருக்கணும். கை எட்டல, கை வளர்ந்துருக்கணும். இருந்தாலும் நீ இருந்தாலும் இருந்த போதிலும் இப்ப எதுக்கு வந்திருக்கிறா? நான் எங்க செல்ல வேண்டும்? வட்டப்பாறைக்கு செல்ல வேண்டும். வட்டப்பாறைக்கு போகணுமா? ஆமா. இப்ப எங்க இருக்கிறா? இங்க இருக்கிறேன். வட்டப்பாறைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வட்டப்பாறையில நான் அமர வேண்டும். இருக்கலாமா? சரி, நான் வட்டப்பாறையில வந்து கொண்டிருக்கின்றேன். யாரு வருகிறாரோ என்ன என்று பார்க்கலாம். வருக்கிறதுக்கெல்லாம் யாரு வராங்களோன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஆடு வந்துருச்சு. மூக்கணுமா இழுத்து பாக்குறா, ஏதாவது வாசகேசம் அடிக்கிற பீக்கு. அப்படிதான் எங்கேயோ எனக்கு நரவாடை மாதிரி வீசுது. காலையில குஷி விடுறாங்களா? படிக்கிறா கூட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடிகால ஆகி போச்சு இல்ல, அதாவது ஏன் வட்டப்பாறையில யாரு படுத்துக் கொண்டிருக்கிறார்? வட்டப்பாறையில யாரோ ஒரு பொடியும் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன புதியனா சின்னவனா தெரியுதான். எடுத்து கிடுக்குன்னு முழுங்கி போடுறேன். இடுக்கணும் முழுங்கினாலும் சரி, நீ கெடுக்கணும் முழுங்கினாலும் சரி, எதையோ ஒண்ணு பண்ணு. நீ அகட்டும் ஒண்ணு, நீ அவனை முழுங்க அல்ல அவன் ஒண்ணு முழுங்கட்டும். அகட்டும் சென்று பார்க்கலாம். அப்படியே எங்களுக்கு வராது சம்பளம் போயிடுச்சு. நீ யார்? நானோ இந்த வனந்தேடி வந்து ஆயாசமாக இருக்குது என்று சொல்லி இந்த வட்டப்பாறையே சற்று நேரம் படுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வட்டப்பாறை எனக்கில்லை சொந்தம். அப்படியா? ஆமா. உனக்கு என்ன சொந்தம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியா? அப்படி சரி, வட்டப்பாறையில படுத்துக் கொண்டிருக்கின்றான் அல்லவா, அவனை நாங்கள் உயிரோடு சாப்பிட வேண்டும் இல்லையா? உயிரோடு சாப்பிட்டாலும் அடிச்சு கொண்டு சாப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு பண்ண. அப்படி என்னை நீங்கள் சாப்பிடுவதா இருந்தால் எப்படி தெரியுமா? இந்த வண்ண வனாதாரம் என்று சொல்லக்கூடிய வனத்தெல்லாம் சுத்தி வரும்போது என்னுடைய உடம்பாக ஒரு ஜனனமாகிய ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் இப்படி வேலையோட என்னை சாப்பிட்டால் உங்களுக்கு ருசிக்காது. சரி, அதனால் என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன, சற்று நேரம் ஏதோ ஒரு குளக்கரை இருக்கும். நான் குளக்கரை சென்று குளித்து வருகிறேன். அதுக்கு பிறகு என்னை நீங்கள் பசிக்கு ருசி இருந்து செல்லுங்கள். அப்படிதான் ஆகட்டும். அப்படி நான் ஓடிடுவான். இவனை அப்படி விட்டா ஓடி விடுவான் இல்லையா? அப்பதான் ஓட மாட்டான். கையில கட்டி இழுத்து பிடிச்சிக்கலாம். வீட்டுல உழுவுறதுக்கெல்லாம் ஐயா இப்படி எப்படி தெரியுமா? இப்பொழுது இந்த வண்ணம் வனாதாரத்தை வட்டப்பாறையில் நான் படித்துக் கொண்டு ஆயாசமா இருக்கும் ஜமீயத்திலே இந்த வனத்துக்கு சொந்தக்காரனாக வல்லரக்கன் வந்து எனக்கு ஏதோ நரவாட வீசுகிறது என்று சொல்லி நான் மாமிசத்தை சாப்பிடுகிறேன் என்று சொல்லி என்னை பிடித்து சாப்பிடுகிற போது அப்போது பார்த்தார். யாரு?
அபிமன்யன் பார்த்தான். ஐயா, என்னை இப்படி சாப்பிட்டால் நானோ இந்த வனத்திலே நின்று அதாவது உறக்கமாக இருக்கின்றது, நானோ குலைகரை சென்று குளித்து வருகிறேன் சொன்னேன். ஆனால் இவனை குலைகரை சென்று குளித்து வந்தால் எங்கேயாவது தப்பித்து ஓடிடுவான் என்று சொல்லி வனத்துல என்ன இருக்குது, கட்டுக்கொடியாக அறுத்து கையிலே கட்டி இவனை எங்கெங்க போறனா பிடிச்சு கொண்டிருக்கிறான். அதனால அச்சமயத்திலே அதாவது இப்போது வல்லாரக்கன் கைத்தை இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கும் சமயத்திலே வனவனாதர் என்று சொல்லக்கூடிய வனத்தை நோய்க்கு இந்த காளியம்மன் நோய்க்கு ஏதோ ஒரு தவம் செய்வோம். இங்க வருமாயோ வனவனாதார் என்று சொல்லக்கூடிய இந்த வனத்திலே சிறிய பாலனாகிய நானோ உங்களை தவம் புரிந்து இந்த தவத்தை காத்திருக்கிறேன் அம்மா. எனக்கு நல்ல வழி ஒண்ணு குடும்பம்மா தாயே காளியம்மா. ஆனால் இப்படி அபிமன்யானவன் காளியை வருந்த காளியம்மாள் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? ஆனால் அபிமன்யா, உனக்கு அழியாத ஆயுளம் இல்லை, சாகாத வரம் இல்லை. அவனை வந்த வல்லரக்கனை இதோ என்ன கைவாளால் தருகின்றேன். இந்த கைவாளால் அவனை குத்தி அவனை சாவடித்த பிறகு நீ சீக்கிரமாக சென்றா என்று அந்த காளியம்மன் எனக்கு இதோ கைவாள் கொடுத்து வெற்றி பெற விட்டார். இப்பொழுது நான் கைவாளை கொண்டு கிளம்பி வருகிறேன். எப்படி தெரியுமா? வல்லரக்கானவன் பார்த்தார் ஸ்ரீயம்மன் காளியம்மன் இடத்திலே அபிமன்யன் பார்த்து காளியை வேண்டி வரத்தை பெற்றான். அப்போது காளியமாக பார்த்து இந்த வல்லரக்கனை நீ எப்படி கொல்ல வேண்டும் அண்ணனை இழுத்து அதே கட்டி குடியால கைகளை இழுத்து கத்தி வாழ் தருகின்றேன், அவனை கொண்டுவிட்டு நீ திருமணம் செய்யறதுக்கு சுந்தரியை திருமணம் செய்யறதுக்கு செல்ல வேண்டும் என்று விடை கொடுத்தான். அச்சமயத்திலே வல்லரக்கனவன் மாண்டம் அறிந்து விட்டான். இப்போது இந்த சமயத்திலே வல்லரக்கனுக்கு தேடிக்கொண்டு சாப்பாடு கொண்டு வருவது போல யார் வர போகிறார்? மாமனுக்காக தினதோறும் சாப்பாடு கொண்டு வருவான். யாரு? கடூர் காஜன், விமமகன் கடூர் காஜன். அதாவது வல்லரக்கனை கொள்ளுகின்ற பொழுது அடிக்கின்ற பொழுது அவன் ஒரு கூக்குரல் இட்டு மடிகிறான். ஆமா, யார் வருவார் என்று அந்த புறத்தில் இருக்கும். ஒரு காது கேட்டுச்சா? என்ன ஒரு காது? ஒரு சவுண்ட் வந்தது. சரி, அந்த பிறகு இதுக்கெல்லாம் யாராச்சும் பார்க்கலாம். கொஞ்சம் ஓடு 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 வாங்கிட்டு சீரன்.
ஆ